பெர்கமு சபை. பெர்கமு சபைக்கு நம்ம வந்துடலாம். பெர்கமு சபையை குறித்து ஆண்டவர் கொடுக்கிற அந்த இன்ட்ரோடக்ஷன் என்னன்னு பாருங்க. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடிகொண்டிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றி விசுவாசத்தை நீங்கள் மறுதலியாமல் இருக்கிறதையும் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன் என்று தேவன் என்ன செய்கிறார், அறிமுகப்படுத்துகிறார். ஏன் இந்த சபையில பாத்தீங்கன்னா இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கையிலே உடையவர் சொல்லுகிறதாவது நீ சொல்றாரு. இதே மாதிரி பவுல் ஒரு இடத்துல சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, நான் அன்போடு உங்களிடத்தில் வரவா பிரம்போடு வரவா. ஏன் சொல்றாரு அப்படின்னா, அந்த சபை செஞ்ச சேட்டை, அந்த மாதிரி சேட்டை நிறைய இருக்கிற சபையை பார்த்து பவுலடிகள் இந்த சேட்டைகளை கேள்விப்பட போது, நான் உங்ககிட்ட அன்போடு வரவா பிரம்போடு வரவான்னு கேட்கிறார். நல்லா கவனிங்க. இந்த பெர்கமு சபையிலே உண்மையுள்ளவர்கள் சிலர் இருந்தார்கள் தான், அந்திப்பா போன்ற இரத்த சாட்சிகள் இருந்தார்கள் தான். ஆனால் இந்த சபைக்குள்ளேயே நிறைய தவறானவர்களும் என்ன செஞ்சாங்க, இதுக்குள்ள இருந்தாங்க. இப்போ ஒரு சபையில ஒரு 100 பேர் ஒரு 1000 பேர் இருந்தாங்க அப்படின்னா, ஒரு கூடுகையில வர்றாங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி ஆவிக்குரிய சத்தியத்துல இருப்பாங்கன்னு என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. நிறைய பேர் கண்ட உபதேசத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு, நிறைய காற்றினால் அடியுண்டோடுகிற உபதேசத்தை எல்லாம் கேட்டு தப்பான சில வலைக்குள்ள என்ன பண்ணிக்கிறாங்க, சிக்கிக்கிறாங்க. அதனாலதான் எப்பயுமே நான் சொல்லுவேன், நீங்க ஒரு உபதேசம் சரி என்று கண்டால் நீங்க அதை என்கிட்ட வந்து என்ன செய்யணும், கேள்வி கேட்கணும். வசனத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிற விளக்கத்தை நீங்க அறிந்து, ஒருவேளை நீங்க யோசித்திருக்கிற அந்த விஷயம் சரிதான் என்றால் நான் சரின்னு சொல்லுவேன். சரியில்லைன்னு சொல்லா நான் வசனத்தின் அடிப்படையில் அது ஏன் சரியில்லை அப்படிங்கிறதையும் சொல்லுவேன். அப்ப நீங்க அலசி ஆராய்ஞ்சு என்ன செய்யணும், பார்க்கணும். பைபிள் சொல்றபடி நான் சொல்ற சரியா இருக்கிறதா என்பதை நீங்க என்ன செய்யணும், ஆராய்ஞ்சு பார்க்க மறந்துடக்கூடாது. எவனோ ஒருத்தன் ஏதோ ஒன்று சொல்றான்னு அதை அப்படியே என்ன செஞ்சிடக்கூடாது, நம்பிட்டு போக கூடாது. இன்னைக்கு நல்ல ஊழியர்கள் போல காட்சி அளித்தாலும் அவர்களிடத்திலும் சில பொல்லாத உபதேசங்கள் என்ன வந்துருது, பிறக்கிறது நிறைய பேர்கிட்ட. அதனாலதான் எந்த உபதேசமா இருந்தாலும் வேதத்தின் அடிப்படையில் என்ன செய்யணும், ஒத்து பார்க்கணும். நேற்றைக்கு ஒரு உபதேசத்தை பார்த்தேன், கார்த்திக் கமாலியல் சகோதரன் பேசுகிற உபதேசம். அவர் என்ன உபதேசம் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு மிஸ்டேக் இருக்குது. நிறைய விஷயங்களை அவர் மனம் தடுமாறி நிறைய வார்த்தைகளை தவறுதலாக என்ன செய்கிறாரு, பேசி விடுகிறார். அதற்கான விமர்சனங்களை அவர் அடைகிறார். வேத வசனத்துக்கு புறம்பாக உணர்ச்சி வசப்பட்டு சில வார்த்தைகளை பேசுகிறார். அவர் என்ன பேசுறாருன்னா, ஊசா அடிக்கப்பட்டார்ல, அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வரும்போது தாவீதினுடைய தலைமையில ஊசா அந்த மாட்டு வண்டி மேல அந்த உடன்படிக்கை வச்சு பெட்டியை வச்சு கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வரும்போது அது தடுமாறி அந்த பெட்டி சரியும் போது ஊசா என்ன செய்வார், போய் அந்த பெட்டியை காப்பாற்றணும், கீழே விட போகுதேன்னு பிடிப்பாரு. பிடிச்ச உடனே கர்த்தர் கோபப்பட்டு என்ன செய்வாரு, அங்கே ஊசாவை அடிக்கிறார். அடிக்கும் போது அவர் அந்த பகுதியை விளக்கத்தை கொடுக்கிறார். விளக்கம் கொடுக்கும் போது என்ன மாதிரியான விளக்கம் கொடுத்தாருன்னா, ஊசா பெட்டியை தொடுவதற்கு என்ன இல்லை, அவருக்கு ரைட்ஸ் இல்ல, அதிகாரம் இல்ல. ரைட்ஸ் இல்லாத ஒருத்தர் பெட்டியை தொட வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அடிச்சு. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, அவன் வேலையை அவன் தான் செய்யணும். அவன் வேலையை அவன் வேலை செய்யாம அடுத்தவன் வேலை மேல என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. எனக்கு பார்த்த உடனே அது என்ன தோணுதுன்னா, இந்த உலகத்துல சொல்றான்ல, செருப்பு தைக்கிறவன் செருப்பு தான் தைக்கணும், முடிவெட்டுறவன் முடியாது, அந்தந்த வேலை அவன் தான் செய்யணும், குலத்தொழில் அப்படின்னு கட்டாயப்படுத்துறான். பாத்தீங்களா, இன்னைக்கு ஒரு சமூகம் ஒரு விஷயத்தை வச்சுக்கு பாத்தீங்களா, அது போல அவருடைய பேச்சு அந்த இடத்துல அமைந்திருந்தது. ஒண்ணு அவர் அந்த இடத்துல அதை சொல்ல வரலன்னு தெளிவுபடுத்தி, அவன் சொல்லப்படுற அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா நேரடியா குலத்தொழிலே பிரசங்கிப்பது போல அந்த பகுதியை வைத்து பிரசங்கம் பண்ணுகிறார். நிறைய பிரசங்கியார்கள் பிரசங்கத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருவேளை அவர் வேறு விதமா கூட இந்த எண்ணம் இல்லாமல் கூட பேசியிருக்கலாம். ஆனா அந்த பேசப்பட்ட அந்த சொல் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தவறான சொல்லுதான். அப்படி விளக்கவும் கூடாது. ஆண்டவர் எப்பவுமே இவன் இந்த தொழில் தான் செய்யணும் அப்படின்னு என்ன செய்யல, இந்த குலத்தொழில் முறைமையெல்லாம் கிறிஸ்தவனுக்கு கிடையாது. ஒருவேளை பழைய ஏற்பாட்டிலே லேவியன் மட்டும்தான் அதை செய்யணும்னு கடவுள் வச்சிருந்தாலும் கூட கிறிஸ்தவத்துக்குள்ள அது இருக்கிறதா, அதுதான் இங்க நம்ம பார்க்கணும். கிறிஸ்தவத்துக்குள்ள அப்படி இருக்கிறதா, இல்லை அப்படிங்கிறதா உண்மை. இங்க நீங்களும் போதகம் பண்ணலாம், நீங்களும் தீர்க்க தரிசனம் வைக்கலாம், நீங்களும் எது வேணாலும் செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா கடவுள் உங்களுக்கு அந்த கிருபைகளை கொடுத்திருந்தா, கிருபை வரங்களை கொடுத்திருந்தா, நீங்க எழும்பி தாராளமா என்ன செய்யலாம். இந்த சிஸ்டமேட்டிக்கா இவங்க தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது. யார் வேண்டாலும் செய்யலாம். ஆனா கடவுளிடம் இருந்து அந்த அழைப்பும் அபிஷேகமும் அவருக்குள்ள இருந்தா போதும், யார் வேணாலும் என்ன செய்யலாம். அதுதான் கிறிஸ்டியானிட்டி. பழைய ஏற்பாட்டில் லேவியன் தான் செய்யணும். ஏன் லேவியன் செய்யணும்னு அதை பல முறை விளக்கிட்டேன்.
ஏன் லேவியர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்தார்னா, லேவியன் அந்த இடத்துல கர்த்தருக்காக நின்றபடியினால், என்னாகமம் புத்தகத்திலே கர்த்தருக்காக நின்றபடியினால், அந்த கன்றுக்குட்டி ஆராதனையை எல்லா மக்களும் செய்த போது லேவியன் மாத்திரம் கர்த்தருடைய பட்சத்திலே இருந்தபடியினால், ஆரோன் தான் கன்றுக்குட்டி செஞ்சாலும் ஆரோன் மனசில்லாம தான் என்ன செய்யறாரு, இவெல்லாம் கம்பல் பண்ண மாதிரி தான் செய்யறாரு. ஆரோன் வந்து கண்டுபிடி செஞ்சாரு பாத்தீங்களா, மனசார அவர் போய் கண்டுபிடி செஞ்சு மக்களை எல்லாம் வஞ்சிக்கல. இவன் வந்து பிரஸ் பண்றான் ஆரோனை, எங்களுக்கு கண்டுபிடியை உண்டாக்கு, எங்களுக்கு அதைத்தான் ரொம்ப பிரஸ் பண்ண உடனே இவருக்கு வழி இல்லாம சரி காதனைகளை எல்லாம் கழட்டித்தான் போட்டு கண்டுபிடியை உண்டாக்கி என்ன செய்யறாரு, அவங்களை நிர்வாணப்படுத்தி அந்த மாதிரி நிலைமைக்கு ஆகி போச்சு. ஆனா மோசே அங்கிருந்து இறங்கி வந்த போது கர்த்தருடைய பட்சத்துல இருந்தவர்கள் யார் என்று கேட்டால் லேவியர்கள் தான் நின்றார்கள். அப்ப கர்த்தருக்காக நின்ற லேவியர்களை கர்த்தருக்கென கர்த்தர் என்ன செய்யறாரு, பிரதிஷ்டை செய்து அவர்கள் மூலியமாக தம்முடைய அந்த ஆராதனைக்குரிய விஷயங்களை செயல்படும்படி பொறுப்பை என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். ஆனா ஊசா அடிக்கப்பட்டதுக்குரிய காரணம் ஒருவேளை அது காரணமாகவே இருந்தாலும் கூட அதை மையப்படுத்தி நீ சபை மக்களுக்கு என்ன செய்யக்கூடாது, ஒரு தப்பான ஒரு போதனையை வச்சிடக்கூடாது. இன்னும் குழந்தான் இவன் தான் இதை செய்யணும், எல்லாரும் செய்ய வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணிருக்கணும் அந்த இடத்துல. சோ நம்ம உபதேசத்துல ரொம்ப என்ன செய்யணும், உங்கள் எண்ணத்திலே ஒருவேளை சரியான உபதேசத்தை நீங்கள் செய்தாலும் வார்த்தைகளிலே உபதேசம் பிழையாவதற்கு என்ன இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது. ஒருவேளை எவனாவது அந்த உபதேசத்தை கேட்டோம்னா கண்டிப்பா ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவான், எடுத்து ஆரம்பிச்சிருவான். நம்ம அப்படி செய்யக்கூடாது. ரெண்டாவது, சில போதகர்களுக்குள்ள இந்த எண்ணமும் இருக்கத்தான் செய்கிறது. நாங்க மட்டும்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, நாங்க மட்டும்தான் இந்த பலிபீடத்தில் என்ன செய்யணும் சொன்னாரா இல்லையா ஒரு ஊழியக்காரர். நம்மளே என்ன செஞ்சோம், மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர் இந்த தமிழ்நாட்டில் அப்படிங்கிறவர் என்ன செய்ய, ரத்தனம் பால் என்கிறவர் என்ன செஞ்சாரு, அந்த கம்யூனியனிலே மிஞ்சின ரசத்தை சபை மூப்பர் எடுத்து குடித்து விட்டாராம். அதை பார்த்தவன இதுக்கு பொங்கி வந்து துப்பாக்கி இருந்துச்சுன்னா அவனையும் சுட்டுட்டு நானும் சுட்டு என்ன பண்ணிடுவேன். என்ன ஒரு கொடூரமான புத்தின்னு பாருங்களேன், மந்த புத்தி, சத்தியத்தை அறியாத புத்தின்னு பாத்தீங்களா. மூப்பர் தானே கொடுக்கிறாரு, உன் சகோதரர் தானே குடிக்கிறாரு. ஏற்கனவே அந்த கோப்பை ரசத்தில் அவர் பங்கடைந்தவர் தானே, மிஞ்சின ரசத்தை அவர் குடிச்சா என்ன தப்பு, அவர் குடிக்க கூடாதுன்னு வெறி கொள்றாரு. மேடையில பாஸ்டர் பிள்ளைங்க தான் உட்காந்துருக்கணுமா, அவர் அப்படியே சொல்றாரு. மேடையில வந்து பாஸ்டர் பிள்ளைங்க நீங்க மட்டும்தான் உட்காந்துருக்கணும், வேற எவனை என்ன செய்யக்கூடாது, ஏத்தக்கூடாது. வேற எவனை, சபையில் உள்ளவங்க தான் ஏத்த போறீங்க. சபையில் உள்ள எல்லாருமே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், எல்லாமே அழைக்கப்பட்டவன் தான், எல்லாமே பரலோகத்துக்குரியவன் தான், அவனை இங்க ஏத்தனா என்ன தப்பு. அது சொல்லும் போதே இந்த உலகத்துல ஜாதியவாதிகள் என்ன பேசுவாங்களோ, பிராமணர்கள் நாங்கெல்லாம் பெரியவர்கள், நாங்கெல்லாம் மேடையில் இருக்கிறவங்க, நீங்கெல்லாம் கீழே உள்ளவங்க, அந்த மாதிரியான தொனியில நிறைய பாஸ்டர்கள் என்ன செய்யறாங்க. இது ஒரு தவறு. கிறிஸ்டியானிட்டிக்குள்ள இந்த மாதிரி உபதேசங்கள்லாம் என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. உபதேசம் பண்ணா ரொம்ப கவனமா உபதேசம் பண்ணணும். சில விஷயங்கள் நீங்க சரியாக சொல்ல வந்தாலும் உங்கள் வார்த்தைகள் தவறாக அவங்களுக்கு போய் சேருவதற்கு என்ன இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. அதனால போதகர்கள் உங்கள் வார்த்தைகளை கவனமாக என்ன செய்யணும், பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை பிரச்சனைக்குரிய காரியமா இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் டீட்டெயில் படுத்தி சொல்ல என்ன பண்ணிடக்கூடாது, மறந்து விடவும் கூடாது என்பதை நீங்க என்ன செஞ்சுக்கங்க, புரிந்து கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க, பெர்கமு சபையில நல்லவர்களும் இருந்தார்கள், அந்திப்பா போன்ற பரிசுத்தவான்கள் இருந்தார்கள், கர்த்தருக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய நபர்களும் இங்கே இருந்தார்கள். ஆனா இந்த சபைக்குள்ளேயும் நிறைய கருப்பு ஆடுகள் என்ன செஞ்சிச்சு, இருந்துச்சு. அந்த ஆடுகள் பாருங்க என்னென்ன செஞ்சுட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. வாசிக்கலாம், 14ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நல்லா கவனிங்க, சபைதான். அந்த சபைக்குள்ள சில பேர் என்ன செய்யறாங்க, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிறதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரன் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலையாமினுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்திலே உண்டு. அடுத்து, அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்திலே உண்டு. ரெண்டு விஷயங்கள் இந்த பெர்கமு சபைக்குள்ள என்ன செய்யுது, ஊறி போய் கிடைக்குது. நல்ல சபைதான், ரத்த சாட்சியா நிற்கக்கூடிய அளவுக்கு அந்த சபையினுடைய போதகர் அவ்வளவு வைராக்கியமாக இருந்த ஒரு சபைதான். ஆனா அந்த சபைக்குள்ள சிலர் விக்கிரகங்களுக்கு படைச்சு அந்த அந்நிய மக்களோடு கூட நாமும் ஐக்கியமாகி அங்க போய் சாப்பிட்டு அவங்க கிட்ட பொண்ணெடுத்து வைக்கிற அந்த பழக்கம் எங்க இருந்துச்சு இந்த பெர்கமு சபையில. நல்லா கவனிங்க, இந்த பீலையாமினுடைய போதகம் என்று இந்த இடத்துல இந்த பெர்கமு சபையை பார்த்து குறையாக சொல்லப்படுகிற விஷயத்தினுடைய ஆழம் பெருசு. சும்மா மேலோட்டமா விக்கிரகத்துக்கு படைச்சப்பட்டதை சாப்பிட்டது அப்படின்னு நினைச்சு போயிடக்கூடாது. ஏன்னா மென்ஷன் என்ன பண்றாரு, பீலையாமினுடைய போதனை, பீலையாமினுடைய போதனை. பீலையாமினுடைய போதனையை குறித்து நீங்க ரொம்ப எப்படி இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். நல்லா கவனிங்க, பீலையாமினுடைய போதனை சபைக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாது,
இன்னைக்கு நிறைய சபைகள்ல பீலையாமினுடைய போதனை இருக்கிறது. ஆவிக்குரிய திருச்சபை சொல்லுவாங்க, இந்த டுபாக்கூர் அந்நிய பாஷை எல்லாம் பேசுவாங்க எல்லாம். ஆனா உள்ள இந்த பீலையாமினுடைய போதனை என்ன செய்யும்? பீலையாமினுடைய போதனை என்னங்க? இந்த பீலையாமினுடைய போதகம் என்றால் என்னன்னா, என்னாகமம் 22ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிக்கும் போது அதுல நிறைஞ்சு இருக்கும் இந்த பீலையாமினுடைய போதனை என்றால் என்ன என்று. பீலையாமை குறித்து நம்ம வாசிப்போம். இந்த மோவாபியர்கள் என்ன செய்யறாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ள முடியவில்லை என்று தெரிந்தவுடனே தந்திரமான விதத்திலே, அதாவது மந்திரமாய வித்தையிலே எதையாவது நம்ம சொல்லுவோம்ல, இந்த பில்லி சுனியை வச்சு அடுத்த வாழ்க்கைய அழிச்சிடுறது. நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த அங்க போய் மிளகா அரைச்சிட்டு வந்தேன் உருப்பிடாம போனோம் அப்படின்னு. இந்த மாதிரி இந்த பாலாக்கு ராஜா என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, பீலையாம் என்கிற ஒரு கள்ள தீர்க்கதரிசியை கர்த்தரின் நாமத்தை சொல்லி சபிக்க அழைக்கிறான். ஏன்னா இவன் ஆண்டோடைய நாமத்துல சபிச்சானா சபிக்கப்பட்டு போயிருவாங்க, விளங்காம போயிருவாங்க. இப்ப நம்மளும் சொல்லல, சாபமிட்டா என்ன செஞ்சோம்? அந்த மாதிரி அந்த குறி சொல்ற ஆவியுடைய அந்த மனிதன் இவன் ஒரு விதத்துல கள்ள தீர்க்கதரிசியமா இருந்தான். கர்த்தரை நாமத்தை சொல்லுவான், ஆனா கர்த்தருடைய உண்மையான வார்த்தைகள் வென்ட்டு இல்லை. ஆனா கர்த்தர் இந்த பீலையாமை என்ன செய்தாரு? பயன்படுத்தினார். சில சமயங்களிலே தவறானவர்களையும் கூட ஆண்டவர் என்ன செய்வாரு? சில நோக்கத்திற்காக பயன்படுத்துவார். அதுக்காண்டி ஆண்டவர் பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்ல வரல. சில நோக்கத்துக்காக ஆண்டவர் என்ன செய்வாரு? தவறானவர்களையும் கூட பயன்படுத்துவார். அப்படி பைபிள்ல பல பேரை ஆண்டவர் எடுத்து என்ன செஞ்சிருக்காரு? பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். ஏன் யூதாசை கூட ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தான் கூட இருக்கிற யூதாசு காட்டி கொடுப்பான் அப்படின்னு ஆண்டவருக்கே தெரியும். ஆனாலும் யூதாசை கடைசி வரைக்கும் வச்சிருந்து சோறு போட்டு அவன் மூலியமாக வல்லமைகளை எல்லாம் வெளிப்படுத்தி எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? செய்கிறார். அதுபோல இந்த பீலையாமை குறிப்பிட்ட இடத்திலே ஆண்டவர் பயன்படுத்தினாலும் இந்த பீலையாம் என்பவன் எப்படிப்பட்ட தீர்க்கதரிசியா இருக்கிறான்? அது வேதமே அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்றுதான் என்ன செய்கிறது? சொல்லவும் செய்கிறது. நல்லா கவனிங்க. இவன் என்ன செஞ்சான்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு முறை தங்க வெள்ளியெல்லாம் அனுப்பி பாலாக்கு என்ன செய்யறாரு? பீலையாம கூப்பிடுறாரு. அப்ப பீலையாம் என்ன செய்வானா? ஆண்டவர் சொல்லுவதைத்தான் சொல்லுவேன் என்று போய் ஜெபிக்கிறார். ஜெபிச்சோன்னா ஆண்டவர் போகக்கூடாது என்று சொல்லிவிடுகிறார். ஆண்டவர் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. மறுபடியும் என்ன செய்யறாருன்னா, பாலாக் ராஜா மிகுந்த நிறைய ஆஸ்திகளை நிறைய கொடுத்து நல்லா கனப்படுத்துவேன் உன்னை, நீ எப்படியாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும், நீ கண்டிப்பா வந்தே ஆகணும், உன்னை நான் கனப்படுத்துவேன், உனக்கு நிறைய தங்க வெள்ளியெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே இப்ப பொருளுக்கு ஆசைப்பட்டு மறுபடியும் போய் என்ன செய்யறாரு? ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஓகே நீ போகலாம், ஆனா நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் என்ன செய்யணும். அவன் சபிக்க கூப்பிடுறான். நான் உன்னை சபிக்கிறக்காண்டி அனுப்பல, நான் என்ன அங்க உன்னை சொல்லணும்னு நினைச்சு உன்னை அனுப்புறனோ அதை மட்டும் தான் நீ பேசணும் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நமக்கு பணம் கிடைக்க போகுது, அங்க போய் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் பேசிட்டு என்ன செஞ்சிருவான், வந்துடும் தலைவரும் கிளம்பிட்டாரு. போற வழியிலேயே கழுதையை ஒரு பெரிய பட்டயத்தோடு தேவதூதன் என்ன செய்யறாரு? வழிமறிக்கிறார். அந்த தேவதூதன் இருந்து, அந்த பயங்கரமான தேவதூதன் இருந்து காப்பாத்தினது யாருன்னா, வாயில்லாத பூச்சி கழுதை தான் காப்பாத்துது. அங்க இங்கேயும் கொண்டு போய் அங்க எதிர்த்தாப்புல இருக்கிற தூதனை இவன் பார்க்க முடியல. பெரிய வெளிப்பாடு பெற்றவன், ஆண்டவர்கிட்ட நேரடியா பேசுகிறவன், இவர் சபிச்சா அப்படியே ஒரு ஜனமே சாபமாயிரும். இப்படியெல்லாம் வல்லமை பெற்றவனுக்கு முன்னால நிக்கிற தேவதூதன் கூட என்ன செய்யல? தப்பான வழியில போனா நம்ம கண்ணு இப்படிதான் குருடாக்கப்பட்டிருக்கும். தேவனுடைய வழி தெரியாதவர்களாகத்தான் என்ன செய்வான்? இருப்போம். இப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலை கழுதைக்கு கண்ணு தெரியுது. கழுத தேவதூதனை பார்த்துட்டு அங்க இங்கேயும் ஒதுங்கி, ஏன்னா வெட்ட வர்றது யார? தன் எஜமானாகிய பீலையாம தான் வெட்ட வர்றாங்கன்னு தெரியும். இருந்தாலும் கழுதை காப்பாத்தி விடுது. கடைசியில் கழுதையை போட்டு இவன் அடிக்கவும் கழுதை வாய் திறந்து பேசுது. உன் முன்னால இருக்கிற தேவதூதன் இந்நேரம் உன்னை போட்டு தள்ளியிருப்பான், நான் மட்டும் உன்னை காப்பாத்தலைனா எப்பயோ நீ செத்துருப்பான்னு சொன்னோட அப்பதான் அவன் கண் திறக்கப்படுது. அப்போ ஓகே, நம்ம தவற உணர்ந்து மறுபடியும் அங்க போகும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறார் பீலையாமின் மூலமாக. சரி, இப்ப இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். பீலையாம் சொல்ற வார்த்தை இது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று இந்த பீலையாம் கண்டு என்று வாசிக்கிறோம். அப்படி கண் திறக்கப்பட்டவன் எல்லாம் பேசுறான். கண் திறந்து இஸ்ரவேலை ஆசீர்வதித்து பொங்கி புலகாயுதம் அடைந்து பேசுறான். போகும்போது தலைவர் என்ன செய்யறாருன்னா, பணத்துக்கும் இவன் கொடுக்கிற அந்த மதிப்புக்கும் ஆசைப்பட்டு ஆண்டவர் வழியில இந்த ஜனங்களை என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியாது. ஏன்னா இந்த மக்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று பார்க்கிறேன். அதனால ஒரு தந்திரமான வழி சொல்லி தர்றேன், அதை நீ அப்ளை பண்ணி உன் காரியத்தை என்ன பண்ணிக்கோ, சாதிச்சுக்கொள். ஏன்னா இந்த உலகத்துல கடவுள் என்று ஆராதிக்கிற மற்ற மக்கள் கடவுள் என்று ஆராதிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த கடவுள்கள் எல்லாம் அருவருப்பான கடவுள்கள். பைபிள்ல எத்தனையோ கடவுள்களை பார்க்கிறோம் பாத்தீங்களா, அந்த அத்துணை கடவுள்களும் அருவருப்பான கடவுள்கள். நீங்க பைபிளுக்குள்ள நீங்க அந்த தாகோனை பார்த்தாலும் சரிதான்,
அல்லது எத்தனையோ விக்கிரக இதை பார்க்கிறோம், ஏகப்பட்ட விக்கிரகங்களை பார்க்கிறோம். அத்தனை வழிபாடுகளையும் பார்த்தீங்கன்னா அருவருப்பான வழிபாடுகள். அந்த வழிபாட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆணும் செக்ஸ், மிருகங்களோட செக்ஸ், குழந்தைகளை கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னா அந்த கடவுளுக்கு எரித்து பலி கொடுக்கிற தருணம், குழந்தைகளே கழுத்தரித்து அந்த கடவுளுக்கு காணிக்கையாக்குகிற விஷயம் எல்லாம் அந்த கடவுள்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அருவருப்புகள் நிறைய இருந்துச்சு. அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டைகளாக கொடுக்கும்போது கூட இதை செய்யாத, அதை செய்யாத, இதை செய்யாத, அதை செய்யாத ஏன் சொல்லுவாருன்னா இதெல்லாம் அந்த கடவுள்களை வழிபட்ட மக்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த உலகத்துல ஒரே ஒரு கடவுள் தான் பரிசுத்தமான ஒரு கடவுள். அந்த கடவுள் எந்த கடவுள்? இஸ்ரவேல் மக்கள் ஆராதிக்கிற அந்த கர்த்தர், அந்த யெகோவா மட்டும்தான் பரிசுத்தமான கர்த்தர். அவருக்கு பாவம்னா பிடிக்காது. அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணரா இருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்ப இந்த பேழையாம் தந்திரமாக பாலாக்குக்கு ஒரு ஆலோசனை சொல்லி கொடுத்துட்டு போறான். என்ன தெரியுமா? அவன் ஆராதிக்கிற கடவுள் பரிசுத்தமான கடவுள், அவருக்கு இதை அருவருப்பாரு. அதனால உன்கிட்ட இருக்கிற அழகான பொம்பளை பிள்ளைகளை இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள நல்ல அலங்காரம் பண்ணி, நல்லா லிப்டிக் போட்டு விட்டு, நல்லா அலங்கரிச்சு என்ன செய்ய அனுப்பிவிட்டு இப்ப என்ன செய்யறேன்னா இந்த பொம்பளைங்க மேல எல்லாம் இஸ்ரவேல் ஆண்கள் ஆசைப்படுவாங்க. ஆசைப்படும் போது நைசா பேசி இந்த பாலாக் வழிபடுற கோயிலுக்குள்ள கொண்டு வந்து அந்த கோயில்கள்ல சாப்பாடு கொடு, அவங்களை கனப்படுத்து, நல்ல ராஜ விருந்து கொடுத்து இப்படி நீ அசுசிப்படுத்திட்டேன்னா, இப்படி ரெண்டு பாவம் தேவன் அருவருக்கிற பாவம். ஒண்ணு என்னது? விக்கிரகாராதனை. இன்னொன்னு வேசித்தனம். அறவே ஆண்டவருக்கு அருவருப்பான விஷயம் ரெண்டு. இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்லி கொடுத்தது யாரும் தெரியுமா? இந்த பீலையாம் தான். அதைத்தான் நம்ம இதுல வாசிக்கிறோம். நீங்க வாசிங்க, என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இஸ்ரவேல் சித்திமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கிட்ட பலிகளை விருந்து பண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். ஆண்டவருடைய கோபம் இஸ்ரவேல் மேல் மூண்டது. நல்லா கவனிங்க, பீலையாமின் மூலியமாக சபிக்க முடியல இஸ்ரவேல் ஜனங்களை. பாலாக் இப்ப தந்திரமான ஒரு வழியை பீலையாமின் மூலியமாக கற்றுக்கொண்டான். இஸ்ரவேல் மக்கள் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமான தேவன், அவருக்கு விக்கிரக வழிபாடு பிடிக்காது, வேசித்தனம் பிடிக்காது. அதனால பாலாக்கே, உன் தேசத்தில் இருக்கிற அழகிய பெண்களை அனுப்பி கொடு, அந்த அழகில மயங்கி என்ன செய்வான், இஸ்ரவேல் மக்கள் விழுந்து போவான். அப்படியே அவனை உன் பலிபீடத்துக்கு கொண்டு வந்து அந்த அருவருப்பான விக்கிரக வழிபாட்டுக்கு என்ன செய்ய, போஜனத்தை படைச்சு நீ அவங்களுக்கு எல்லாம் என்ன செய்ய, விருந்து பண்ணு. இத கர்த்தர் பார்த்தார்னா அந்த ஆசீர்வதிக்கிற கடவுளே இவன் என்ன பண்ணுவாரு, அடிச்சு நிக்கிரகம் பண்ணிவாரு. நீ ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற திட்டத்தை இந்த பீலையாம் என்ன செய்யறாரு, அமைத்து கொடுக்கிறார். நீங்க என்ன தொடர்ந்து வாசிக்கும் போது இது பீலையாம் தான் அமைச்சு கொடுத்தாரு. அதனால பீலையாம வெற்றுண்டு சாகும்படி ஆண்டவர் செய்தார் என்றும் நம்ம தொடர்ச்சியா வாசிக்க முடியும் எல்லாம் புத்தகத்திலேயே. சரிங்களா? அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவர் அதிகமாக அருவருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா விக்கிரக வழிபாடு, வேசித்தனமும். இந்த ரெண்டையும் பெர்கமு சபைக்குள்ள யார் கொண்டு வந்தா? அங்க இருக்கிற சிலர் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இந்த பீலையாமினுடைய இந்த விஷயத்தை இந்த பெர்கமு சபைக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, சில கூட்டம் கொண்டு வந்துட்டான். ஏன்னா இவனுக்கும் பேர் என்னதான் நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. பீலையாம் ஒரு தீர்க்கதரிசின்னு நிறைய பேர் ரொம்ப நாள் நம்பிட்டு இருந்திருப்பான். ஆனா பீலையாம் ஆண்டவர் சில சமயங்களிலே பிசாசையும் என்ன செய்கிறார் தான், பயன்படுத்துகிறார் தான். பிசாசும் கூட தேவனுடைய ஊழியனாய் இருக்கிறான் தான். அதனால பிசாசை நம்ம என்ன செய்ய முடியாது, மதிக்க முடியாது, அவன் சொல்லி பேச்சை கேட்க முடியாது. அது மாதிரி பீலையாம ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்கும்படி பயன்படுத்தினார் என்கிற காரணத்தினால நிறைய பேர் பீலையாமையும் தீர்க்கதரிசியாக மதிக்கிறவன் இருக்கத்தாக செய்யறான். அந்த மாதிரி இந்த பெர்கமு சபையில இந்த பீலையாமினுடைய உபதேசத்தை போதிக்கிற கள்ள தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டான் உள்ள வந்து, ஆமா ஆண்டவர் ரொம்ப நல்லவர்ப்பா, நம்ம எல்லாரையும் நேசிக்கணும் பாருங்களேன். நம்ம அந்த மக்களை எல்லாம் ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும்னா நாம போய் அவங்க கிட்ட என்ன செய்யணும், விருந்துல கலக்கணும். நாம அவங்க கோயிலுக்கு போனா தான் அவங்க நம்ம சர்ச்சுக்கு என்ன செய்வாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும், அவங்க கோயிலுக்கு போய் அங்க நம்ம பந்தி இருப்போம். ரெண்டாவது பொண்ணெல்லாம் எடுக்கணும். நம்ம அப்படி போய் விக்கிரகாராதனை செய்றவங்க வீட்டுல பொண்ணு எடுத்தா தான் அது நல்லா கலப்பாகும். அது மூலியமாக நம்ம ஆத்துமாக்களை சம்பாதிக்கலாம். தெரியுமா சொல்றானா இல்லையா? நிறைய பேர் தப்ப பண்ணிவிட்டு என்ன சொல்றான், அங்க தேவையில்லாம விக்கிரக வழிபாடு செய்யற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டோ, ஒரு பையனை லவ் பண்ணிட்டோ, அந்த ஆத்துமாவை கர்த்தருக்காக என்ன செய்ய முடியுமா, அதன் மூலியமாக கொண்டு வர முடியும் அல்லவா? ஒரு கேவலமான பேச்சு. ஆனா வசனம் என்ன சொல்லுது, பேலியாளின் பிள்ளைகளுக்கும்
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏதையா? நீ வசனத்தை சொல்லி, சத்தியத்தை சொல்லி, சுவிசேஷத்தை சொல்லி அவங்கள பரிசுத்தமாக்கி அப்புறம் உறவுகளை கொண்டு வந்து நீ பெண் எடுக்கலாம், மாப்பிள்ளை கொடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அவன் அந்த வழிபாட்டுக்குள்ள இருக்கும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது? அது தப்பு. யாராவது உள்ள வியாதி இருக்கும்போது, உங்களுக்கு கொரோனா இருக்குது, கொரோனா இருக்கும்போது கட்டி பிடிச்சா சரியா இருக்குமா? கொரோனா இருக்குதுயா, உள்ள வியாதி இருக்குதுயா, அப்பதான் போய் அன்பை காட்டுறோம் அப்படின்னு காட்டினீங்கன்னா 2 பேரும் செத்து போயிருவீங்க. அப்ப என்ன செய்யணும்? கொரோனா இருக்கிறவன நேசிக்கணும், கொரோனாவுக்கான மருந்தை என்ன செய்யணும்? கொடுக்கணும், அவன் குணமாக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? அப்புறம் எல்லாம் பண்ணிக்கலாம். இதுதான் கடவுள் கொடுத்த சிஸ்டம், இதுதான் ஒழுங்கு முறை. ஆனா இவன் என்ன செய்யறானா, கொரோனா இருக்கிற பேஷண்ட்டை போய் கட்டிப்பிடிக்கிற மாதிரி ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கிட்ட என்ன போறது? ஐக்கியமா இருக்கிறது. கேட்டா ஏதாவது ஒரு வார்த்தையை அப்படி பேசிக்கிறது. இதுதான் மிகைப்படுத்தப்பட்ட கிருபையை போதிக்கிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரியான உபதேசங்கள்லாம் செய்வாங்க. கிருபையை தவறான ரீதிக்கு பயன்படுத்துவது, பாவத்துக்கு பயன்படுத்துவது. அதே போல இந்த பெர்கமு சபையில் இருக்கிற மக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். விக்கிரக ஆராதனை செய்யறவங்க கூட நம்ம சம்பந்தம் கலக்கலாம், அவங்க கூட பெண் எடுத்துக் கொள்ளலாம், அவங்களோட ஐக்கியப்படலாம், அவங்க கோயிலுக்கு நம்மளும் போகலாம். இப்படி எல்லாம் மிங்கிலாய் கலந்துக்கிறது. மிங்கிலாய் என்ன செஞ்சுக்கிறது? இந்த ரோமன் கத்தோலிக்க சபையை சார்ந்தவங்க பூரா அப்படிதான் இருப்பாங்க தெரியுமா? அவங்க அங்கேயும் போய்க்குவாங்க, இங்கேயும் வந்துக்குவாங்க. திடீர்னு சர்ச்சுக்குள்ளே இருப்பாங்க, திடீர்னு அங்கேயும் போய் என்ன செஞ்சுக்குவாங்க? அந்த பிரசாதத்தையும் வாங்கி சாப்பிடுவாங்க, இங்க கத்தோடைய பந்தி என்ன செஞ்சுக்கிறாங்க? கலந்துடுறது. கலந்து என்ன செஞ்சிருது? அதனாலதான் சொன்னேன், இந்த பெர்கமு சபை உலகத்தோடு கலந்த அந்த முன்னோடி. இதுக்கப்புறம் ஒரு சபை வரும், அது ரொம்ப மட்டம். இந்த சபை என்ன சபைன்னா, அந்த கான்ஸ்டான்டின் மன்னன் அவனுடைய ராஜ்யத்திலே இருந்த சபை தான் இந்த சபை. இதுதான் மொத்த அந்த பரிசுத்த மார்க்கமும் உலகத்தோடு கலந்த அந்த நேரம். இந்த சமயம் தான் இந்த பெர்கமு சபை. அந்த காலத்தை அப்படி ஒப்பிடுறாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது பெர்கமு சபையையும் குறிக்கும், ஒரு காலகட்டத்தையும் என்ன செய்யும்? இந்த சபை ஒரு காலகட்டத்தையும் குறிக்கிறதா இருக்கிறது. அதே மாதிரி ஒரு காலகட்டத்தை இது குறிக்கிறதாக இருந்தாலும், இது பெர்கமு சபையை குறித்ததாக இருந்தாலும், இதிலே நமக்கான சத்தியத்தையும் தேவன் என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். அதையும் நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். அப்ப நல்லா கவனிங்க, இந்த பெர்கமுக்குள்ள இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, பீலையாமினுடைய போதனை. உங்களுக்குள்ளேயும் சொல்றேன், சும்மா போய் தோளான் துருத்தி சொந்தக்காரன் பந்தக்காரன் சொல்லிட்டு அவங்களுடைய விசேஷத்துல கலந்து அவங்க கூட பொண்ணு எடுக்கிறதோ, அவங்களுடைய விசேஷங்கள்ல போய் கலந்து கொள்றதோ என்ன செய்யக்கூடாது? கல்யாணத்துக்கு போங்க, முக்கியமான சில விஷயங்கள், அதாவது அவருடைய விக்கிரக ஆராதனை சம்பந்தப்படாத விஷயத்துக்குள்ள நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? தாராளமாக நீங்க போய்க்கிறலாம். ஆனா மற்ற விசேஷங்கள்ல எங்கேயும் உங்க கால் அங்க படவே என்ன செய்யக்கூடாது? கூடாது. ஒருவேளை வீட்டுக்கே அவர்களுடைய அந்த விக்கிரக பண்டிகையின் நாள்ல உங்களை கூப்பிட்டாங்கன்னா, ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்ன செய்யக்கூடாது? நல்லா கவனிங்க, நீங்க தேவனுடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாளிலே விக்கிரகத்தை வழிபடுகிற நாளிலே உங்களை கூப்பிட்டு வச்சு நாங்க விருந்து வைக்கிறோம் வாங்கன்னு கூப்பிட்டாங்கன்னா என்ன செய்யக்கூடாது? இதுதான் இந்த பெர்கமு சபையினுடைய அவலம். புரிஞ்சுக்கிறீங்க? மற்ற நாள்ல நீங்க எல்லாம் போங்க, அவங்க நேசிங்க, அவங்க கொடுக்கறத சாப்பிடுங்க, தப்பு இல்லை. உங்க வீட்டுக்கு எதை கொண்டு வந்தாலும் சாப்பிடுங்க, அது படைச்சானா படைக்கலையா அதெல்லாம் கேட்காதீங்க. அன்போடு கூட உங்க வீட்டுக்கு எதை கொண்டு வந்தாலும் என்ன செய்யுங்க? நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன், உங்க வீட்டுக்கு எதை கொண்டு வந்து கொடுத்தாலும் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க, தப்பு இல்லை. இல்ல எதர்ச்சியாக உங்க வீட்டுக்கு நீங்க காலடி எவனைக்காவது வைக்கிறீங்க, ஏதோ உங்களை பார்க்கணும் போல இருக்குன்னு போறீங்க, உங்க முன்னால் அவங்க ஏதாவது எடுத்து வைக்கிறாங்க, சாப்பாடு வைக்கிறாங்க, அது எதை கொடுத்தாலும் சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. அதை படைச்சானா படைக்கலையா அதெல்லாம் எங்க செய்ய கேட்க தேவை இல்லை. ஆனால் அவனுடைய விக்கிரக வழிபாட்டு ஒரு விசேஷத்துல உங்களை அழைச்சி உங்களுக்கு விருந்து பண்ணணும்னு கூப்பிட்டானா என்ன செய்யக்கூடாது? போக கூடாது. வீட்டுக்கு எதை கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டுக்கங்க, அவன் படைச்சானா. நான் மறுபடியும் சொல்றேன், ஏன்னா நிறைய பேர் தப்பு பண்றீங்க. வீட்டுல எதை கொடுத்தாலும் வந்து அதை படைச்சானா அதெல்லாம் கேட்காதீங்க, வாங்கி சாப்பிட்டுக்கங்க, தப்பு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நீங்க எதையுமே வினவ தேவையில்லை, ஏன்னா பைபிள் வசனம் சொல்லுது, அப்படிதான் சொல்லுது. நீ வீட்டுல போய் 1 அதிகாரத்தை வாசிக்கங்க. நான் சொல்றதான் பவுல் சொல்லுவார், நான் சொல்லுகிறதா என்ன செய்வார்? பவுலே சொல்லுவார். இந்த உலகத்துல எந்த பொருளும் தீட்டுள்ளது அல்ல, தாராளமாக அதை எல்லாரையும் நீங்க சாப்பிடலாம். உங்க வீட்டுக்கு வந்து அவன் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுங்க. ஒருவேளை எதர்ச்சியாக அவன் வீட்டுக்கு போறீங்க, ஏதோ ஒரு விஷயமா போறீங்க, ஒரு பத்திரிக்கை வைக்க போறீங்க உங்க விசேஷத்தை கூப்பிட, அந்த மாதிரி சமயத்துல போகும்போது உங்க முன்னால எது வச்சாலும் சந்தோஷமா சாப்பிட்டு அவங்களை ஆசீர்வதிச்சுட்டு வாங்க. பட் அவர்களுடைய விக்கிரக வழிபாடு சம்பந்தமான விசேஷங்களுக்கு உங்களை சிறப்பாக அழைத்தார்கள் என்றால் அங்க என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அவங்க முன்னால வைக்கிற பொருளை என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அதிலே உங்களுடைய அந்த டெடிகேஷனை என்ன செய்யணும்? காண்பிக்க வேண்டும். அதிலே உங்களுடைய உண்மையை காண்பிக்க வேண்டும். அவர்களோடு கூட கலக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அவங்களோட ஐக்கியப்படாதீங்க. அதே மாதிரி உங்க பெண் பிள்ளைகளையோ ஆண் பிள்ளைகளையோ ரட்சிக்கப்படாத ஒரு நபருக்கு என்ன செய்யக்கூடாது? கொடுக்க கூடாது. சும்மா அதை இதையும் அள்ளி விட்டுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? அவன் பிரதர் வேற வழியில அந்த கதையெல்லாம் ஆகாது. நீ மீட்கப்பட்டவன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ ரட்சிக்கப்பட்டவன். இது எதுக்காக சொல்றேன்னா, நீங்க கட்டி கொடுக்க ஒரு பெண்ணோ பையனோ சந்தோஷமா வாழ்றதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா உங்க பையன் ரட்சிக்கப்பட்ட பையனா இருப்பான், உங்க பொண்ணு ரட்சிக்கப்பட்ட பொண்ணா இருப்பாங்க. அவங்க சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. நீங்க கட்டின ஒரு குடும்பத்தார் அவங்க வேற ஒரு கடவுளை வழிபட்டு இருப்பாங்க. அவங்க நம்பிக்கை அவங்க கும்பிடுறாங்க. அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. இப்ப அவங்க என்ன செய்வாங்க? நான் கோயிலுக்கு போகணும்னு நிற்பாங்க. இப்ப ரெண்டு பேருக்குள்ள என்ன வரும்? தேவையில்லாத சண்டை தானே. ஏன் சண்டையை உருவாக்குகிறீர்கள்? ஏன் சண்டையை உருவாக்கணும்? அதுக்காக சொல்ல வர்றேன். என்னமோ அவங்க ரொம்ப அப்படி நம்ம சொல்ல வரல. சொல்ல விஷயத்தை எதுக்காக சொல்றோம்ங்கிறத புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க ஐக்கியப்படுவதற்கோ சந்தோஷமா இருக்கிறதோ நிறைய தடைகள் உருவாகும். நீங்க ஜெபிக்கிறத ஒரு கிறிஸ்தவன் என்றால் என்ன செய்வான்? வீட்டுல ஜெபிப்பான். ஜெபிக்கும் போது நீங்க என்ன செய்வீங்க? அதை ஒரு ரட்சிக்கப்படாத மக்கள் அதை பார்த்து என்ன செய்வாங்க? ஆகடிகம் பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. ஜெபிக்கிறதுடைய மகத்துவம் அவங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. இதுவே ஒரு விக்கிரக வழிபாட்டில் இருக்கிற ஒரு மக்கள் என்ன செய்வாங்க? அவங்க மூட நம்பிக்கையா சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு பிடிக்காது. அவன் பூனை குறுக்க போனா என்ன செய்வான்? அபசகுணன்னு வந்துருவான். ஏதாவது யாராவது ஒரு விதவ பெண்ணு பாவம் நடந்து போனா போதும், ஒரு கணவனை இழந்த பொண்ணு வெளியே போனா போதும், அதை என்ன செய்வான்? அபசகுணம்னு அந்த அம்மா மூஞ்சிக்கு கேட்கிற மாதிரியே பேசி அந்த அம்மாவை வேதனைப்படுத்தி விட்டுருவான். இதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட நமக்கு பிடிக்காது. நம்ம சத்தியத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் நேசிக்கிறவங்க. நான் சொல்ல வர்ற விஷயத்தை நுட்பம் எதற்காக நான் இதை வேணாம் என்று சொல்லுகிறேன் என்பதை நீங்க என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கிறோம். இதுக்கு தான் நாங்க வேணாம்னு சொல்றோம். அது செட்டே ஆகாது. அப்ப கர்த்தர் என்ன செய்ய? நேர்த்தியான துணையை நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். நேர்த்தியான துணை என்றால் என்ன? உங்க அபிஷேகத்தை போல, நீங்கள் பெற்ற ஆவியை போல பெற்றவர்களிடத்துல தான் நீங்க என்ன செய்யணும்? திருமணம் பண்ணணும். உங்க பிள்ளைகளையோ ரட்சிக்கப்பட்ட நீங்க யாரா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளோடு அவன் குளங்கோத்திரம் பார்க்காதீங்க. நான் இப்பயே சொல்றேன், ரட்சிக்கப்பட்டு யாரு உள்ள வந்துட்டானோ கல்யாணத்தப்ப ஜாதி என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்னன்னு பார்த்தீங்க, தேவராஜ்யத்தை இழந்து போயிருவீங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஜெயங்கொள்ளுவனுக்கு தான் என்ன கிடைக்கும்? யாரெல்லாம் வெற்றி அடைகிறானோ அவனுக்கு தான் ஜீவ கிரீடம், அவனுக்கு தான் நிலை வாழ்வுன்னு கத்த சொல்றாரு. ரட்சிக்கப்பட்டு யார் உள்ள வந்தாலும் நீங்க பெண்ணு பையன் எடுக்கும் போது அவன் என்ன சாதி, என்ன குலம், என்ன கோத்திரம் நோண்டிக்கிட்டுலாம் என்ன செய்யக்கூடாது? இங்க இருக்கக்கூடாது. அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா, சபையில இருக்கிறானா, கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிறானா, ஓகே அவன் நல்ல பொண்ணுப்பா, நல்ல கீழ்ப்படிதல் உள்ள பொண்ணு, நல்ல அன்பான பையன், ஓகே எங்க குடும்பத்துக்கு நாங்க எடுக்கிறோம், அப்படி எடுக்க கத்துக்கிறோம். அங்க போய் அப்படியே சைடுல அவங்க என்ன ஆளுன்னு தெரியுமா, என்ன கோத்திரன்னு தெரியுமா, புலங்குற சாதியா தாங்க. இந்த கேவலமான பேச்செல்லாம் என்ன செய்யக்கூடாது? சபைக்குள்ள நிறைய பாஸ்டர்கள் இதை பேசுறது இல்ல, பேசணும். ஏன்னா இந்த தப்பு தான் எங்க நடந்துச்சு? பெர்கமு சபைக்குள்ள. இந்த அருவருப்பு தான் இந்த பெர்கமு சபைக்குள்ள இருந்துச்சு. நான் இன்னைக்கு பேசுற இந்த பிரசங்கம் கடைசி வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? நம்ம கூடுகையில யாரும் பண்ணக்கூடாதுங்க. உங்க பிள்ளைகளுக்கு பொண்ணோ பையனோ எடுக்கும்போது சாதி பார்த்து என்ன செய்யாதீங்க? கல்யாணம் பண்ணி அரசல் புரசல கூட பாத்துறாதீங்க. ரட்சிக்கப்பட்டிருந்தா, கர்த்தருடைய பந்தியில பங்கெடுத்தா, சரியா விசுவாசத்துல இருந்தா, அந்த பொண்ணா பார்த்து அந்த பையனா பார்த்து எடுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், உங்க வாழ்க்கையை உயர்த்துவார், உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவார். ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்தவன்ட்டையும் நீங்க நோண்டி அவன் என்ன சாதி, அவன் அதுவா இதுவான்னு நோண்டி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி நீங்க பரலோகம் போவீங்க? ஆண்டவர் இதுல எல்லாவற்றையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும்? அதான் விடுதலை பெற்றவர்கள். நமக்கு பேரை என்ன பேர்? ரட்சிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன அர்த்தம்? விடுதலை பெற்றவர்கள். உலகம் எதெல்லாம் வீழ்ந்து கிடக்கோ அதில் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெற்றவர்கள் தான் நாம். இனிமே உள்ள உட்காந்துட்டு உலகம் பார்க்கிற சாதி சம்பிரதாயம் அது லொட்டு லொசுக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இனிமே நீங்க ரட்சிக்கப்படாம இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க வெளியே இருந்தா என்ன, உள்ள இருந்தா என்ன? உள்ள இருந்தா என்னயா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க பெர்கமு சபையில் இருக்கிற ஆட்களை போறதான் ஆண்டவர் சொல்றார், நீ மனம் திரும்புன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சபை பார்த்து என்ன சொல்றாரு? சபையை பார்த்தா கத்த சொல்றார், நீ மனம் திரும்பு. நீ பீழையாமையுடைய போதகத்தை வச்சிருக்கிற, கலந்து திருமணம் முடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்நிய பெண்களோட, அந்நிய பெண்களோட, விக்கிரகாராதனை செய்றவங்களோட, வேசித்தனம் பண்றவங்களோட, அவங்களோடு கூட அந்த பொல்லாத அருவருப்பான விக்கிரகத்தை கொடுத்த அந்த விருந்துக்கு நீ போய் அதுல என்ன செய்யற? கலக்கிற. இதெல்லாம் செய்யாதன்னு கர்த்தர் கடிந்து கொள்றாரு. எந்த தேவனுடைய பிள்ளையும் விக்கிரக வழிபாடு செய்யற இடத்துல போய் அந்த பதார்த்தத்தை என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. வீட்டில் எவன் என்ன கொடுத்தாலும் சோதனை பண்ணி சாப்பிட்டுங்க, தப்பு இல்லை, அன்பின் மிகுதினால. ஆனா நீங்க அவன் இடத்துக்கு போய் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அது ஏன் வேதம் இருக்குன்னா அதை நீ 1 Corinthians 8ஆம் அதிகாரத்துல வாசிங்க, ரொம்ப தெளிவா இருக்கும் எதனால அதை தேவன் சொல்றாரு. தேவன் ஒன்று சொன்னார்னா அது எப்படிதான் இருக்கும்? கரெக்டாக தான் இருக்கும். அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா. அடுத்து நம்ம இங்க என்ன வாசிக்கிறோம்? அடுத்து நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகம். அடுத்து இந்த சபைக்குள்ள இருந்த ஒரு அருவருப்பு என்ன? இது எபேசு சபையிலும் இருந்துச்சு,
இது இந்த பெர்கமு சபையிலையும் இந்த அருவருப்பு என்ன செய்யுது? மெயினா இந்த நிக்கோலாய் மதஸ்தர் நான் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கிட்டேன். ஒரே ஒரு குறிப்பை மட்டும் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம், ஜெபிச்சு முடிக்கலாம். சரிங்களா? நிக்கோலாய் மதஸ்தருடைய இந்த கொள்கைனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்றைய செழிப்பு உபதேசிகள் தான் நிக்கோலாய் உபதேசம் என்று நான் சொல்லிட்டேன். இதுல முக்கியமா என்ன அவங்க சொல்லுவாங்க, நிக்கோலாய் மதஸ்தர் என்ன உபதேசம் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, சரீரத்தின் பாவங்கள் ஆவியை பாதிக்காது என்று சொல்லுவார்கள். சரீரத்தின் பாவங்கள் எதை பாதிக்காதா? ஏன்னா நம்ம பரலோகம் எதுல போக போறோம்? சரீரத்துல போக போறது இல்ல, சரீரம் மண்ணுக்கு தான் போக போகுது. நம்முடைய ஆத்மா தான் பரலோகம் போக போறது. அப்படிங்கறனால பரலோகம் போக போகுது அப்படிங்கறக்காண்டி நம்ம சரீரம் செய்த பாவ எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க, இதுதான் நிக்கோலாய் மதஸ்தருடைய போதனை. ரொம்ப டேஞ்சரான போதனை. புரியுதுங்களா என்னன்னு? நம்ம மாம்சத்துல சரீரத்துல செஞ்ச பாவம் பரலோகம் போறதுக்கு தடையே விதிக்காது. ஏன் தெரியுமா? இந்த மாம்சத்துல செஞ்ச பாவத்துக்கு இந்த மாம்சம் மண்ணுக்கு போயிடும், அழிஞ்சு போயிடும். அந்த தண்டனையை இந்த உடம்பு பெற்றுக்கிறோம், அழுகி நாரி போயிடும். ஆனா நம்ம பரலோகம் போற எதுல போக போறோம்? வேறொரு ரூபத்துல தான் போக போறோம். நம்முடைய ஆத்மா தான் பரலோகம் போக போகுது. அதுக்காண்டி இந்த சரீரத்தின் பாவத்துக்கும் நம்ம பரலோகம் போவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று ஒரு துர்போதகத்தை போதிப்பார்கள். கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். கேட்கறதுக்கு நல்லா இருக்கா இல்லையா? இன்னைக்கு நான் விளக்கி சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிட்டீங்க. அன்னைக்கு பாவம் சரியா சத்தியத்தை புரியாத மக்களுக்கு அந்த பெர்கமு சபையில் சிலர் எழும்பி சரீரத்தின் பாவங்கள் நம்முடைய ஆன்மாவை பாதிக்காது என்று சொல்லும் போது அவங்க புலகாயுதம் அடைந்திருப்பார்கள். ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? அதனாலதான் ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்குது, சிகரெட் அடிக்கிறது என்ன இல்ல தப்பு இல்ல, தண்ணி அடிக்கிறது என்ன இல்ல தப்பு இல்ல, விபச்சாரம் செய்யறது கூட என்ன இல்ல, விபச்சாரம்னா செய்யலாம் சார். ஒரு பெண்ணை கட்டாயப்படுத்துறது தான் தப்பு. கட்டாயப்படுத்தாம விரும்பி என்ன செஞ்சுக்கலாம், விபச்சாரம் பண்ணிக்கலாம். இப்ப லிவிங் டுகெதர் வேற, இப்ப அது விபச்சாரம் தான். அது விபச்சாரத்தை எப்படி செய்யறானா, இப்ப வந்து பர்மிஷனோட செய்யறான். லீகலா விபச்சாரம் செய்யறது பாத்திருக்கீங்களா? ஒரு காலகட்டத்துல இந்த சரக்கு அடிக்கிறதே பாவமா இருந்துச்சு. அங்கங்க சாராயம் காய்ச்சிட்டு இருப்பான், போலீஸ் போய் என்ன செய்யும், அரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். இப்ப அந்த சாராயத்தை லீகல் ஆக்கிட்டான். இன்னைக்கு அங்கங்க கள்ளச்சாராயம் காய்ச்சனு விட்டுட்டு இன்னைக்கு டாஸ்மார்க் அப்படின்னு அரசாங்க பார்னை வச்சு லீகல் படுத்தி என்ன செய்யறான், வித்துக்கிட்டு இருக்கான். கொடுமை இதெல்லாம். லீகல். நல்லா கவனிங்க. ஹார்ன்ஸ் போறது என்னது தப்பு. ஹார்ன்ஸ் வந்தா என்ன போட்டா என்ன வரும், புற்றுநோய் வரும். இப்ப என்ன செஞ்சா தெரியுமா, ஹார்ன்ஸ் நீ விற்கிறதா நாங்க அரசாங்கம் நாங்க தடை பண்ண மாட்டோம், ஆனா நீ என்ன செய்ய, இந்த பாக்கெட் மேல இதை சாப்பிட்டா புற்றுநோய் வரணும் ஒரு படத்தை மட்டும் போட்டுட்டு வித்துக்கும். சிகரெட் அடிக்கிறது தப்பு தான், சிகரெட் அடிச்சா புற்றுநோய் வரும், ஆனா நாங்க அரசாங்கம் என்ன செய்யணும் தெரியுமா, அந்த சிகரெட் டப்பா மேல இதை சாப்பிட்டா புற்றுநோய் வரணும், ஒரு உதட்டுல ஒரு புண்ணு அந்த மாதிரி ஒரு பின்பத்தை அதுல ஒரு போட்டோ ஒண்ணு போட்டு விட்டு என்ன செஞ்சுக்கலாம். நீங்க பாவத்தை லீகல் படுத்தி என்ன செய்யறான், விபச்சாரம் பண்ணா பாவம், ஆனா பெண்ணை கட்டாயப்படுத்துறது தப்பு. அதே அந்த பெண்ணு விரும்பினா என்ன செய்யலாம், தாராளமா போய் என்ன செய்யலாம், தப்பு கிடையாது, அது லீகல். அங்கங்கே வந்து இந்த ரெட் லைட் ஏரியாவை வச்சு என்ன செஞ்சிட்டான், பாவத்தை லீகல் படுத்தி வச்சிருக்கான். நிறைய சில நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெட் லைட் ஏரியா வந்து அரசாங்கமே அது வந்து பர்மிஷன் கொடுத்து வச்சிருக்கும், ஓகே நடத்திக்கங்க அப்படின்ட்டு. அதுல எவ்வளவு நோய் பரவுது, எவ்வளவு குடும்ப பிரச்சனைகள் வருது, அதனால எத்தனை பெண்கள் சீரழிக்கப்படுறாங்க. கேட்டா நாங்கள் பெண்களை பாதுகாக்கிறோம். ஏன்னா அப்படி ஒரு ரெட் லைட் ஏரியா இருந்துச்சுன்னா ஆண்கள் பெண்களை பலாத்காரம் என்ன செய்ய மாட்டானா. அடேங்கப்பா, கண்டுபிடிக்கிறத பாருங்களேன். பெண்கள் ஏன் சின்ன சின்ன பெண்களையும் பண்றான், அவனுக்குள்ள இது வந்து இயற்கையாவே இருக்குது, அவன் கட்டுப்படுத்த முடியாம செய்யறான். அப்ப நமக்குன்னு இதுக்கு ஒரு ஏரியா செஞ்சு கொடுத்துட்டோம்னா, அங்க போய் இருந்துட்டோம்னா இவன் இதை செய்ய மாட்டான். அதுக்காக ரெட் லைட் ஏரியா முக்கியம் என்று பேசுகிற சில தற்கூறிகள் இருக்கிறது. அவங்க எல்லாம் முற்போக்குவாதிகள், நம்மளை பார்த்து பிற்போக்குவாதிகள் பேசுவான். நல்லா கவனிங்க. ரெட் லைட் ஏரியாவில் அங்க இருக்கிற பெண்கள்லாம் யாரு, ரெட் லைட் ஏரியாவில் யார் இருக்கிறா யோசிச்சு பாருங்க. அங்க கொண்டு போய் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் சேர்த்து விடுறாங்க, கடத்திட்டு போய். எத்தனை பெண்களை கடத்தி கொண்டு போய் சேர்க்கிறான் தெரியுமா அந்த இடத்துல. இவன் பெண்களை பாதுகாக்கிறான், இப்படி பாதுகாக்க ரெட் லைட் ஏரியா வச்சு பெண்களை பாதுகாக்கிறான். எப்படி பாதுகாக்கப்படும்? எத்தனை பெண்கள் கடத்தி கொண்டு போய் அங்க விற்கிறான், என்னென்ன அநியாயங்கள் செஞ்சுட்டு இருக்கிறான். பாவத்தை லீகல் படுத்துகிற ஒரு சமூகமாக இன்னைக்கு நீங்க சமூகம் மாறிவிட்டது. இதுவும் பெரிய கொடுமையாக இருக்கிறது, பெரிய தீங்காக இருக்கிறது. நிக்கோலாய் மதஸ்தருடைய உபதேசம் அதுதான். இந்த மாம்சத்தினுடைய பாவங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்காது. அதனால இந்த மாம்சத்துல நீ என்ன தப்பு செஞ்சாலும் என்ன இல்ல, பெரிய பிரச்சனை இல்ல அப்படின்னு போதிப்பான். ரொம்ப டேஞ்சரான உபதேசம். கேட்கும் போது நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். இன்னைக்கு என்னைக்குமே இந்த தப்புகளை அது சரியாக சொல்லுகிற சில விஷயங்கள் இன்னைக்கு பெருகிருச்சு.
தப்பாக இருந்தா கூட அதை நியாயப்படுத்துவது. அதை என்ன செய்யறது? சமீபத்தில் இந்த பெண்களுக்கு உரிமையை கொடுக்குதான். பூக்கடையில் கூட ஒரு பிரச்சனை, அது ஏதோ ஒரு ஊர்ல நினைக்கிறேன், ஏதோ ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு அம்மா போயிருக்குது. அந்த அம்மா அரகுர ட்ரெஸ்ஸோட போயிருக்குது. அம்மா போடும்போது அந்த அந்த ட்ரெஸ்ஸை குடிச்சு யாரோ அந்த அம்மா ஒரு அந்த பூக்கடை வச்சிருக்காரு அம்மா, ஏமா அப்படி ட்ரெஸ் போட்டு வரேன்னு கேட்டிருக்குது. அதுக்கு இந்த அம்மா வாய் துடுக்கா ஓவரா ஏன்னா இதை தூண்டி விடுறாங்க நிறைய பெண்களை. அது உன் சுதந்திரம், நீ என்ன வேணாலும் போட்டு போ அப்படின்னு தூண்டி விட்டோன்னே இதுங்களும் என்ன செய்யுது, நல்லா பல உதட்ட பிரிக்கிட்டு அங்கங்க ஓட்ட அங்கங்க இடுப்பு தொப்புலாம் தெரியுற மாதிரி போகுது. இது ஆடை சுதந்திரமா இதுக்கு பேரு. போய் யாராவது ஒருத்தர் நீ ஏமா அப்படி ஆடை போட்டு வரேன்னு கேட்டுட்டா பெண்களுக்கு விரோதமா என்ன செய்யறான், ஆடை சுதந்திரத்துல கைய வைக்கிறான் அப்படின்னு உடனே போர்க்கலாம். அதை ஒரு பெரிய இஷ்யூவாக்கி அதை நியூஸ் பேப்பர் வரைக்கும் கொண்டு போய் எங்களுக்கு நியாயம் வேணும், எங்களுக்கு சுதந்திரம் வேணும், பெண்களுடைய ஆடையின் மேல இவங்கெல்லாம் இது பண்றாங்க, வன்மத்தை கேட்கறாங்க, நான் எப்படி வேணாலும் ஆடை போட்டு வருவேன், ஓங்கன்னு பரிசுத்தமா பார்க்கணும். அசிங்கமா இருந்தா அசிங்கமா தான் பார்க்க முடியும், எப்படி அசிங்கத்தை சரியா பார்க்க முடியும்? உரப்பா இருந்தா உரப்பா தான் தெரியும். நான் உரப்பே போட்டாலும் நீ இனிப்பாக பார் சொல்ல முடியுமா? யாராவது நல்லா கசப்பு போட்டு கசப்பா பார்க்காத இனிப்பா பாருன்னு சொல்ல முடியுமா? இவங்க கிளாமரா போட்டுருவாங்களாம், ஆண்கள் மட்டும் எப்படி பார்க்கணுமா? பரிசுத்த கண்களோடு பார்க்கணுமா? நான் என்ன சொல்றேன், ரெண்டுமே வேணியா. ஆண்களுடைய பார்வையும் சரியா இருக்கணும், பெண்களும் சரியா என்ன பண்ணிருக்கணும், ட்ரெஸ் ரெண்டுமே கரெக்டா இருக்கணும். நான் அப்படித்தான் போட்டுறேன், நீ ஒழுங்கா பாரு அப்படிங்கிறது தப்பு. எத்தனைதான் பெண்கள் ஒழுங்கா போட்டு இருந்தாலும் சில கிறுக்கு பிடிச்ச கேவலமான ஆண்கள், தப்பா பார்க்குற ஆண்கள் என்ன செய்யறாங்க சமூகத்துல இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களை மாற்ற வேண்டும், அவர்களை ரட்சிக்கணும் தான், மீட்கணும் தான். அவங்களுக்கு எப்படியாவது ஆலோசனை சொல்லி விழிப்புணர்வு கொடுத்து அவங்களை என்ன செய்யணும், கொண்டு வரணும் தான். அதெல்லாம் வேணும் தான். அதுக்காண்டி பெண்களுடைய அரைகுறை ஆடைகளை என்ன செய்ய முடியாது, அங்கீகரிக்க முடியாது. பெண்களுடைய சுதந்திரம் என்று போட்டுக்கொண்டு அதெல்லாம் சுதந்திரம் கிடையாது, அதுல கேவலம். நீங்க நவீன ரக ஆடைகளை போடுங்க, தப்பு இல்லை. நவீனமான இப்போது வந்திருக்கிற புது ரக ஆடைகளை போடுங்க. ஆனா அவலட்சணமா மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, அங்கங்க உங்க அங்கங்கள் தெரியற மாதிரி போட்டுறாதீங்க. டைட்டா உங்களுடைய உடல்ல உள்ள உறுப்புகள் வெளியே தெரியற மாதிரி என்ன செய்யாதீங்க, ரொம்ப டைட்டா எல்லாம் போடாதீங்க. உங்க அங்கங்களை மறைக்க என்ன செஞ்சுக்கிறோம். ஷார்ட்ல ஒரு பார்த்தேன், ரொம்ப நகைச்சுவையா இருந்துச்சு. சும்மா நம்ம திருப்பும் போது அது இன்னைக்கெல்லாம் வந்துருது. நம்ம பார்க்கும்போது சில விஷயங்கள் சமூகத்துக்கு தேவையான ஒரு நல்ல விஷயங்கள் சிலர் எடுக்கிறாங்க. ஆனா நிறைய இன்னைக்கு ஷார்ட், இந்த ரீல்ஸ் அதெல்லாம் கோமாளித்தனங்களுக்கு தான் இன்னைக்கு காலம். கோமாளித்தனம் பண்றவன் இன்னைக்கு சம்பாதிக்கிறான். கோமாளித்தனம் என்னதான் கோமாளின்னு தெரிஞ்சா கூட அதை பார்க்குற கூட்டம் என்ன செய்யுது இருக்குது. ஆனா ஒரு சிலர் நல்ல சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களை போடுறாங்க. அப்ப ஒரு மனைவி என்ன செய்யறா, ஒரு விசேஷ வீட்டுக்கு போகும்போது அலங்கரிச்சுட்டு வர்றா. அலங்கரிச்சுட்டு வர்றது எப்படி இருக்குன்னா, உள்ள பிரா போடுற மாதிரி ஒரு ஜாக்கெட்டை ரெடி பண்ணி போட்டுட்டு அரைகுறையா அங்கங்க எல்லாமே தெரியுது. இவரு அந்த அம்மா உடுத்திட்டு வந்துருச்சு. இவர் கேட்கிறாரு, பார்த்த உடனே ஷாக் ஆகி கேட்கிறாரு, என்னம்மா ட்ரெஸ் இது, இது என்ன ட்ரெஸ்? ஐயோ இது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமா, எல்லாம் நீ மறைச்சும் மறைக்காம எல்லாமே தெரியற மாதிரி இருக்குது நீ போட்டுக்கிறது, இது போட்டது ஒண்ணுதான் போடாது ஒண்ணுதான், எல்லாமே தெரியுதே அங்கங்க. இதை பார்க்கிறவன் என்ன செய்வான், என் மனைவியா இன்னொரு மனைவியான பார்க்கும்போது என்ன செய்வான், என் மனைவியை பார்த்து சபலப்படுவான். எத்தனை பேர் சபலப்படுவான்? அப்படி யாராவது ஒரு கணவன் விரும்புவானா? என் மனைவியை பார்த்து மற்ற ஆண்கள் சபலப்பட வேண்டும் என்று எந்த ஆணாவது விரும்புவானா? விரும்ப மாட்டோம், அப்படித்தானே? எந்த ஆணும் அப்படி விரும்ப மாட்டான். ஆனா பெண்கள் மட்டும் தன்னை நிறைய ஆண்கள் பார்க்கணும்னு விரும்புவாங்க. தன்னை நிறைய ஆண்கள் பார்க்கணும், ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியே ட்ரெஸ் பண்ணிட்டு வர்ற இன்னைக்கு சமூகம் சீரழிஞ்சு கெட்டு கிடக்குது. நம்ம ஒரு ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை, கேட்டா ஆடை சுதந்திரம் போயிடுது. அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தோடனே உன் கூட வர விரும்பல, தயவு செய்து நீ இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா, சேஞ்ச் பண்ணிட்டு வான்னு இவ உடனே சுதந்திரத்தை பேச ஆரம்பிச்சிட்டா. பெண்கள் சுதந்திரத்தை நீங்க தலையிடுறீங்க, ஆய் ஊயினா அப்படி போட்டோன்னே, சரி நீ மாத்த மாட்ட, நான் ஆடையை மாத்திட்டு வந்துடுறேன்னு இவர் கணவன் உள்ள போயிட்டார். என்னையா நல்லா தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கான், நல்லா பேண்ட் சட்டை போட்டு தான் வந்திருந்தாப்புல, என்ன இவர் கோவிச்சிட்டு உள்ள போயிட்டாருன்னா, உள்ள போய் இந்த அம்மா மாட்டு நைட்டியை மாட்டிட்டு அவர் வெளியே வந்துட்டார். இந்த அம்மா பாக்குது, யோ என்னையா இது கந்தரவ கோலம், என்ன கோலம், நைட்டி எடுத்து உடுத்திட்டு வந்திருக்கிற, என்ன ஆடை சுதந்திரம் இது, ஏன் சுதந்திரத்துல நீ என்ன செய்யாத, தலையிடாத, வா போகலாம் ஃபங்க்ஷனுக்கு. யோ ஏன் கடவுள் உன்னை எப்படி அறிமுகப்படுத்தி வைப்பேன் அடுத்தாண்ட, அதே தானே எனக்கு ஃபீலிங்கு, அதே ஃபீலிங் தானே. உன்னை கூட்டு போய் ஏன் மனைவின்னு ஒருத்தன்ட்ட அறிமுகப்படுத்தும் போது அவன் உன்னை என்ன கோணத்துல பார்ப்பான், உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்து. நீ மரியாதையா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா எனக்கு அது கௌரவமா இருக்கும், மற்றவங்ககிட்ட அறிமுகப்படுத்த நல்ல முறையில இருக்கும். இப்ப நான் இப்படி போனா உனக்கு எப்படி அசிங்கமா இருக்கும், கௌரவ குறைச்சல் வருதா? அதே மாதிரிதான். அப்பதான் அவளுக்கு குறைச்சிச்சு, உள்ள போய் சரியா என்ன செஞ்சா உணர்ந்தா. நிறைய பேருக்கு இந்த சுதந்திரத்துக்கும் கேவலமா ட்ரெஸ் அணியறதுக்கு என்ன தெரியல வித்தியாசம். ஆடை சுதந்திரம்னு அவலட்சணமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறது. ஆண்டவர் என்ன செய்யறாரு, அருவருக்கிறார். ட்ரெஸ்ஸிங் ஆதியிலேயே ஆணும் பெண்ணும் நிர்வாணமா இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு, நிர்வாணம் என்று தெரியாமல் ஒரு பரிசுத்தத்தில் அவங்க இருக்கும்போது அது பிரச்சனை இல்லை.
குழந்தைகள் நிர்வாணமா தான் பிறக்குது, ஆனா அப்பா அம்மா அதை நிர்வாணமா பார்க்கிறோம்? அது கிடையாது. குழந்தைகளுக்கு பிறந்தப்ப தான் நிர்வாணமா இருக்கிறது குழந்தைகளுக்கு என்ன செய்யாது. அப்படி குழந்தை மாதிரி இருக்கிற அந்த தன்மையிலே ஆதாமும் ஏவாளும் இருக்கும்போது அது பிரச்சனை இல்லை. ஆதாமும் ஏவாளும் அப்ப குழந்தை, அவங்களுக்குள்ள தான் ட்ரெஸ் போட்டுக்கமா போடலையா, இது தப்பா, எதுவுமே தெரியாது, அவங்க கரெக்டா இருந்தாங்க. என்னைக்கு அந்த உணர்வு வெளியே வந்துச்சோ அன்னைக்கு ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செய்யறாரு, 2 பேருக்குமே ட்ரெஸ்ஸை மாட்டி தான் அனுப்புறாரு. அவங்களுக்கு எந்த ஒரு ஆட்டை பலி கொடுத்து அந்த ஆட்டின் தோலை எடுத்து 2 பேருக்கு ட்ரெஸ் மாட்டி விட்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு, அனுப்புறாரு. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்துல ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்குது. அந்த ஈர்ப்பு நிறைய இடத்துல அதிகமா போய் பெரிய பெரிய தவறுகளும் அடக்குமுறைகளும் விபரீதங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் போது அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை என்ன செய்யணும் நம்ம வாழ்க்கையில. ஒரு பெண் ட்ரெஸ் மாட்டிட்டு போகும்போது அடுத்த ஆணை நான் விழத்தள்ளக்கூடாதுங்கிற கவனம் ஒரு பெண்ணுக்கு என்ன செய்யணும். ஒரு ஆண் வெளியே போகும்போது அடுத்த ஒரு பெண்ணை நான் விழ செய்யக்கூடாதுங்கிற கவனம் என்ன செய்யணும். யாரும் எண்ணி நிமித்தம் இடரக்கூடாது. ஏன் எண்ணி நிமித்தம் ஒரு ஆள் கூட என்ன செய்யக்கூடாது. தப்பானவன் இங்க தப்பு செய்வான், செலவன் அவனை கிடக்கட்டும், கர்த்தர் அவனை பார்த்துக் கொள்வார், சட்டங்கள் அது இருக்குது. ஆனா நாம என்ன பண்ணுவோம், சரியா 4 பேர் தவறானவன் இருக்காண்டி நான் அப்ப தப்பு தான் செய்வேன்னு போகக்கூடாது. நான் என்ன பண்ணாலும் 4 பேர் அப்ப நான் எப்படி தான் போவாங்க. நோ நோ நோ, புரிஞ்சுக்கோ. அப்ப நிக்கோலாய் மதஸ்தருடைய இந்த உபதேசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சரீரத்தினுடைய பாவங்கள் ஆத்மாவை பாதிக்காது என்று சொல்லிக்கொண்டு சரீரத்திலே பாவம் செய்வது லீகல் என்று சொல்லுவார்கள். ரொம்ப டேஞ்சரான உபதேசம். அதான் கர்த்தர் சொல்கிறார், அந்த உபதேசத்தை நான் அருவருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், இந்த பெர்கமு சபையிலே இருக்கிற இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம ஒரு துளி கூட நம்ம வாழ்க்கைக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாது. அப்ப பெர்கமு சபை கிட்ட இருந்து நாம் இன்றைய சபைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் என்ன? விக்கிரக வழிபாடு விஷயங்களிலே நம்ம சொந்த பந்தங்கள் ஒரே ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் கூட அவர்களுடைய அந்த வழிபாட்டுக்குள்ள நம்ம என்ன செய்யக்கூடாது, போய் அந்த அருவருப்புகளுக்கு கூட நம்ம இணங்கிடக்கூடாது. இதுல ரொம்ப விழிப்புணர்வுலாம் என்ன செய்யணும், இருக்கணும். அவன் எவ்வளவு பெரிய சொந்தமா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கர்த்தருக்காக நிக்கணும். கர்த்தர் தான் இங்க முக்கியம். யாராக இருந்தாலும் அவங்க எல்லாம் 2வது தான். அவங்க நேசிங்க, அன்பு செலுத்துங்க, ஆனா அவங்களோட உறவாடி ஐக்கியப்படுறத அது கர்த்தர் அருவருக்கிறார். அடுத்து சில உபதேசங்களை குறித்து நீங்க என்ன செஞ்சுக்கணும், லீகல் படுத்துற மாதிரி இருக்கும். அதிகமா நம்ம சுதந்திரத்தை நமக்குள்ள தூண்டி விட்டு சொல்ற மாதிரி இருக்கும். நல்லதான் சொல்ற மாதிரி தெரியும், ஆனா நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா அது நமக்கு ஆபத்தை கொடுக்கக்கூடிய உபதேசங்களாக என்ன செய்யும், இருக்கும். அதனால சபைக்குள்ள இருக்கிற உபதேசத்தை குறித்து நம்ம எச்சரிக்கையாக என்ன செஞ்சுக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, சபையாக இருந்தாலும் கூட நீ எப்படி இருந்தாலும் என் ரத்தத்தினால் கழுவப்பட்டவன், நீ பரலோகம் வந்துருவ அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றாரு, பட்டயத்தோடு வந்து நிக்கிறேன், 2 புறமும் கருக்குள்ளப்பட்ட நீ மனம் திரும்பினா என் வாயின் வார்த்தைகளோடு வச்சு என் வாயின் பட்டயத்தோடு உன்னோடு என்ன செய்வேன், யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்து நம்ம லாஸ்டா வாசிக்கிறோம், நீ மனம் திரும்புற பட்சத்துல உனக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை தருவேன் என்றும் ஆண்டவர் இந்த பெர்கமு சபையை பார்த்து பேசுகிறார். அந்த ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாம் வாசிக்கலாம். 16ஆம் வசனத்திலிருந்து, நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் சீக்கிரத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு, அதாவது அந்த தப்பான உபதேசத்தை செய்கிற சபைக்குள் இருக்கிற அந்த கூட்டத்தாரோடு கூட நான் யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். மனம் திரும்புகிற காலம் கிடைக்கிற போது மனம் திரும்பணும், இல்லைன்னா அவரே வந்தார்னா பட்டயத்தை வச்சு என்ன செய்வாரு, யுத்தம் பண்ணுவார். இது நாசத்தை, அழிவை குறிக்கிறது, நியாய தீர்ப்பை குறிக்கிறது. இந்த பட்டயம் என்பது கர்த்தரே யுத்தம் பண்ணும்போது அது எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்பது என்ன செய்யணும், ஆண்டவர் ஊழியக்காரனை வச்சு சொல்லும் போதே மனம் திரும்பிடணும். மனம் திரும்பலனா கர்த்தரே வந்து யுத்தம் செய்யறது பயங்கரமாக என்ன செய்யும், இருக்கும். அடுத்து அதுக்கு கொடுக்க போற ஆசீர்வாதத்தை குறித்து வாசிக்கிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அல்லாமல் வேறொருவனும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தை நான் என்ன செய்வேன். இதுதான் மனம் திரும்புகிற பெர்கமு சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், கிஃப்ட். 3 விஷயங்களை சொல்லுகிறார். 1 மறைவான மன்னா, அடுத்து வெண்மையான குறிக்கல், அடுத்து புதிய நாமம். இந்த 3ம் எதை குறிக்குதுன்னா, தேவனோடு நெருங்கிய உறவிலே இருக்கிற தனித்துவமான, தேவனோடு பந்தியிலே அமர்ந்து புசிக்கிற அந்த கௌரவத்தை குறிக்கிற சொல்லுதான் இந்த 3 ஆசீர்வாதங்களும். இந்த வெண்மையான மறைவான மன்னா என்பது பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு என்ன செஞ்சாங்க, வானத்திலிருந்து பொழியப்பட்ட மன்னாவை புசித்தார்கள்.
ஆனா ஜெயம் கொடுக்கிறவனுக்கு ஆண்டவர் மறைவான மன்னா என்று எதை குறிப்பிடுகிறார் என்றால், நிலைவாழ்வை, நித்திய ஜீவனைத்தான் இங்கேயும் மறைவான மன்னா என்று குறிப்பிடுகிறார். ஏன்னா நிலைவாழ்வு நித்திய ஜீவன் என்பது யார் என்று கேட்டால் கிறிஸ்து தான். அப்ப கிறிஸ்து தான் மறைவான மண்ணாங்கும் போது அதை அவருக்கு கிறிஸ்துவின் நிறைவிலே, கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியில இருப்பதை தான் மறைவான மண்ணா. நீங்க ஊமையிலையும் அந்த 2 காசு 5 காசு 10 காசு கொடுத்த அந்த ஊழியக்காரன் அந்த காசை வச்சு சரியா பயன்படுத்தி வெற்றியா வாழ்ந்த போது ஆண்டவர் என்ன வந்து சொல்றாரு, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள், அதுதான் மறைவான ஆசீர்வாதம். அந்த ஊழியக்காரனுக்கு அதனுடைய மேன்மை தெரியாது. ஆனா ஆண்டவர் அந்த மறைவான நன்மைகளை அங்க கொடுத்தது போல கிறிஸ்துவுக்குள் மகிழ்ந்திருக்கிற அந்த மகிழ்ச்சியை தான் மறைவான மன்னா என்று வேதம் இங்க என்ன செய்யுது, குறிப்பிடுது. அடுக்கிறது என்ன சொல்லுது, வெண்மையான குறிக்கல். இந்த வெண்மையான குறிக்கல் எதை குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு ரோம சாம்ராஜ்யத்துக்குள்ள விளையாட்டு போட்டி வைக்கும் போது வெற்றி பெற்றவர்களுக்கு வெண்மையான ஒரு கல்லை கொடுப்பாங்களாம். அந்த கல்லை வச்சிருக்கிறவன் ராஜ விருந்துல போய் என்ன செய்யலாம், பங்கடையலாம். அதாவது இன்னைக்கெல்லாம் நீங்க பெரிய பெரிய ஹோட்டல்ல போகும்போது அதுக்குன்னு ஒரு கார்டு கொடுத்துருப்பான். அந்த பாஸ் இல்லாம, அந்த கார்டு இல்லாம நீங்க என்ன செய்ய முடியாது, உள்ள போய் அங்க இருக்கிற அந்த மகிழ்ச்சிக்குள்ள நீங்க பங்கடைய முடியாது. இதே மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இது. இன்னைக்கு டெக்னாலஜி சிஸ்டம். அன்னைக்கு ராஜாக்கள் காலத்துல இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. அன்னைக்கு இந்த மாதிரி வெண்மையான ஒரு கல்லை கொடுத்துருவாங்களாம். அந்த கல்லை காமிச்சா போதும், சார் வாங்க சார் உள்ள கொண்டு போய் என்ன செய்வான், நல்ல ராஜ விருந்து அங்க கிடைக்கும். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு என்னோடு கூட பந்தி இருந்து சாப்பிடும்படியான உரிமையை உனக்கு என்ன செய்வேன், தருவேன், கொடுப்பேன். அப்படிங்கிறது தான் இந்த வெண்மையான குறிக்கல் என்கிற அந்த சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய ஆசீர்வாதம். ரெண்டாவது, அந்த மறைவான நாமம். ஆண்டவர் மட்டும் அறியக்கூடிய ஒரு நாமத்தை என்ன செய்வாரா, இந்த உலகத்துல நமக்கெல்லாம் நிறைய பேர் இருக்கும். இந்த பேரு தான் நம்முடைய அடையாளம், அப்படிதானே? நம்மை அடையாளப்படுத்துவது எதுவாக இருக்கிறது, மெயினா நம்முடைய குணாதிசயங்கள் தான் நம்மளை அடையாளப்படுத்துது. அது ஒன்று இருந்தாலும் மேலோட்டமாக இந்த பேர் தான் நம்மளை அடையாளப்படுத்துகிறது. டேனியல்ங்கிற பேர் தான் என்ன செய்யுது, அடையாளப்படுத்துகிறது. அப்ப ஆண்டவர் மட்டுமே அறியக்கூடிய ஒரு பெயரை தருவார்னா பெயரை குறித்து சொல்லல, நீங்கள் தேவனால் அறியப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஏன்னா அடையாளத்தை குறிக்கிறது. இந்த நாமம் என்கிறதுனா என்னன்னா அடையாளம். அப்ப கிறிஸ்துவோடு கூட நீங்களும் அடையாளப்படுத்தப்பட்டவர்களாக இருப்பீர்கள். பேதுருவை பார்த்து சொன்னாங்கல்ல, இவனும் இயேசுநாதர் கூட, பேதுரு இயேசுநாதர் கூட அப்படியே ஒன்னா இணைஞ்சிட்டு அடையாளம் ஆகி போச்சு. அப்ப உங்களுக்கும் ஆண்டவர் இந்த மறைவான பெயரை கொடுப்பேன், ஒரு புதிய பெயரை கொடுப்பேன்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரோடு கூட நீங்கள் அடையாளப்படுத்தப்பட்டவர்களாக கிறிஸ்துவுக்குள் நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, அது ஒரு மகிமையான பரலோக ஆசீர்வாதம். இப்பயும் அந்த நிலைமைக்கு தான் நீங்க முன்குறிக்கப்பட்டு இருக்கிறீங்க எல்லாருமே. அப்ப ஜெயம் கொள்ளும் போது ஆண்டவர் அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில் என்ன செய்வாரு. அப்ப இதுவும் ஆவிக்குரியா தான் சொல்லுவேன். நீங்க வெளிப்படுத்துற விசேஷத்தை வாசிக்கும் போது அது ரகசியமா என்ன செய்யும், எல்லாமே கோடு வேடா இருக்கும். இந்த நீங்க மறைவான மன்னா, இந்த வெண்மையான குறிக்கள், இந்த புதிய நாமம், இதெல்லாம் என்னன்னா கோடு வேடு. அன்னைக்கு இந்த ராஜாக்கள் பயன்படுத்தக்கூடிய யூதர்களுக்குள் இருந்த சில வழக்க விஷயங்களை வைத்து கோடு வேடாக சபைக்கு என்ன செய்யறார், ஆவியானவர் பேசுகிறார். அது அவங்களுக்கு புரியும். 2000 வருஷம் கழிச்சு நமக்கு கொஞ்சம் என்ன செய்யறது இல்லை, அது புரிகிறது இல்லை, கொஞ்சம் விளக்கம் கொடுக்க வேண்டியது. அவ்வளவுதான். ஆக மொத்தம் இந்த 3 பெர்கமு சபைக்கு சொல்லப்பட்ட இந்த 3 ஆசீர்வாதங்களும் தேவனோடு கூட உறவாடுகிற, ஐக்கியப்படுகிற, அடையாளப்படுத்தப்படுகிற, தேவனால் அறியப்படுகிற ஆசீர்வாதத்தை குறிக்கிற ஒன்றாக என்ன செய்கிறது. அல்லேலூயா. நாமும் இன்னைக்கு ஒரு ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை என்ன செய்யணும், இன்றைய திருச்சபையும் வாழணும். சும்மா சபைக்குள்ள தான் இருக்கணும், எப்படி இருந்தாலும் பரலோகம் போயிடலாம் நினைச்சிடாதீங்க. இப்படித்தான் இருக்கணும்னு ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, வேதத்துல கற்றுக் கொடுக்கிறார். விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க, உங்கள் பரிசுத்த ஜீவியத்தை காத்துக்கொள்ளுங்க. எதனாலும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை தீட்டுப்படுத்தாதபடி உங்களை என்ன செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. தவறான உபதேசங்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. அவனும் இயேசுவின் நாமத்தை தான் சொல்றான், அவனும் கர்த்தர் பேர்லாம் தீர்க்க தரிசனம் வைக்கிறான், பேசும்போது நல்லா இருக்குது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. பைபிள்ல இருக்கிறபடி அவன் சொல்றது இருக்குதா, தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் கூட வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறதா அப்படிங்கிறத உற்று நோக்க மறந்துவிட கூடாது. இல்லையே பெர்கமு சபையை போல நாமும் கொஞ்சம் அழுகின சூழ்நிலையில, சபையில கொஞ்சம் பேர் நல்லா இருக்கான், கொஞ்சம் பேர் எப்படி இருக்கிறான், அழுகி போன சூழ்நிலையில என்ன செய்யறான், கெட்டு போன சூழ்நிலையில விக்கிரக பிணைப்புக்குள்ளே, விபச்சாரத்துக்குள்ளே, தவறான உபதேசத்துக்குள்ள ஒரு கூட்டம் இருந்துச்சு உள்ள. ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் திரும்பலைன்னா என் வாயின் பட்டயத்தை வச்சு என்ன செய்வேன், வந்து உன் கூட யுத்தம் பண்ணுவேங்கிறாரு. அப்ப கர்த்தர் நம்ம கூட யுத்தம் பண்றதுன்னா அது எவ்வளவு பெரிய பயங்கரம். அந்த மாதிரி ஒரு பயங்கரத்துக்குள்ள நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
நீங்க பெரிய ஆசீர்வாதத்துக்கு, பெரிய மேன்மைக்கு அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்ட நீங்கள் என்ன செய்யணும்? உங்களை கர்த்தருக்குள்ள காத்து கொண்டுள்ள பிள்ளைகளா என்ன செய்யணும்? நிறைய விஷயங்களை ஆண்டவர் இந்த நாளில் பேசியிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக, வருகைக்கு உங்களை ஆயத்தமாக்குவாராக. காட் பிளஸ் யூ. நம்ம ஜெபிக்கலாம். நம்ம அடுத்த பதிவுல என்ன பார்க்க போறோம்? தியத்திரா சபையை குறித்து என்ன செய்ய போறோம்? சிந்திக்க போகிறோம்.